அரசனும் ஆண்டியாவான் அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாரும் கேட்டிருக்க வாய்ப்புண்டு. சரி, இதை வச்சு ஒரு கதை பார்க்கலாங்களா? நம்ம எல்லாருமே ஒருத்தன் அதிகப்படியான பணக்காரன ஆகிறதுக்கும் ஒன்றுமே இல்லாத ஏழையாக மாறுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 1 விடாமுயற்சி, 2 எதுலேயுமே பொறுமை வேணும், 3 அனைத்தையுமே ரொம்ப பொறுமையாக கையாளணும். இந்த மாதிரி இந்த 3 குணம் இருந்தால் எப்படியாப்பட்டவனும் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சரி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு 4 மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கதையை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் கேளுங்க, உங்களுக்கும் அது புரியும். சரிங்களா? வாங்க இன்றைக்கான கதையை பார்க்கலாம். பாரசீகம் அப்படின்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு அரசர் ரொம்ப அழகாக ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. அவர்கிட்ட ஒரு தனி திறமை இருக்குது. என்ன அப்படின்னா, எதையுமே ஒரு முறை சொன்னால் திரும்ப ஒரு புள்ளி மாறாமல் திரும்ப சொல்லும் திறமை கொண்ட இதீத வெற்றி பெற்ற ஒரு அரசர் அவர் எதையுமே ஒரு முறை தான் உள்வாங்கிப்பாராம். அப்படி இருக்கும்போது அவரோட அரசபையில் இருக்கிறவங்களும் இவருக்கு நிகரான ஒரு திறமை கொண்டவர்கள். என்ன அப்படின்னா, அரசருக்கு ஒரு முறை சொன்னால் திரும்ப சொல்லும் திறமை கொண்டவர். அதே அவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் அமைச்சர்கள் எதையுமே 2 முறை சொன்னால் அதை அப்படியே சொல்லும் திறமை கொண்டவர்கள். இன்னொன்று, அந்த நாட்டில் இருக்கிற வீரர்கள் எதையுமே 3 முறை சொன்னால் அதை திரும்ப சொல்லும் திறமை கொண்டவர்கள். இந்த மாதிரி அந்த அரசவையில் இருக்கிற அனைவருமே ஒரு தனி திறமையோடு தான் செயல்பட்டுட்டு வராங்க. சரி, அவருக்கு ஒரு நம்ம எதையுமே ஒரு முறையிலே எல்லாமே கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு ஆணவத்தால் ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்னன்னா, நம்ம புலவர்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு புலவர்களை எல்லாரையுமே புது பாடல்கள் இயற்றி தன் அரசவையில் யார் புது பாடல்கள் எனக்கு ரொம்பவுமே பிடித்த பாடல்கள் பாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க பாடலுக்கு எடைக்கு நிகரான பரிசு பொருட்களும் தங்கங்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முரசடிக்கும் நபரை அழைத்து விவரமாக சொல்லி ஊர் முழுக்க சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் தண்டோரா போட்டு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், இந்த புலவர்கள் புது பாடல்களை இயற்றி யார் அரசரிடம் புது பாடலுக்கு அவரும் மனம் மகிழ்ந்து அவர் அந்த பாடலை ஏற்றுக்கொண்டால் அந்த பாடலுக்கு நிகரான பொற்காசுகளும் பரிசு பொருட்களும் வழங்கப்படும். அதுவே பழைய பாடல்களாக இருந்தால் எந்த பரிசும் கிடையாது, இது அரசரின் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரன்காரன் தண்டோரா அடித்து ஊர் முழுக்க சொல்லிட்டு போகிறான். இதையெல்லாம் கேட்டால் புலவர்கள் ரொம்பவுமே புலவர்களுக்கு வறுமையில் இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு விதமான கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். புலவர்கள் எப்பவுமே தன் மேலும் தன் பாடல் மேலும் ரொம்பவுமே ஒரு வித கௌரவம் கொண்டவர்கள்னே சொல்லலாம், இல்லைங்களா? அதனால் எல்லா புலவர்களும் புது புது பாடல்களை இயற்றி, எப்படின்னா அவர் தான் அரசர் சொல்லிட்டாரு, பாடலுக்கு நிகரான எடையில் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ட்டு. அதனால் எல்லாரும் தனக்கு முடிஞ்ச அளவுக்கு மூளையை கசக்கி எல்லா விதத்திலும் யோசித்து புது புது பாடல்களை எழுதி மூட்டை நிறைய கட்டிக்கிட்டு அரசவைக்கு போகிறாங்க. அரசரும் ஒவ்வொருத்தராக உள்ளே வர சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாடலாக படிக்க சொல்கிறாரு. ஒரு முறை எல்லா பாடலையும் படித்து முடிக்கிறாங்க. முடித்த உடனே அரசர் சொல்கிறாரு, இது ஒன்றும் புது பாடல் கிடையாதே, இந்த பாடல் நான் ஏற்கனவே கேட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அதுக்கு புலவர் இது நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை அரசே, நேற்று தான் உட்கார்ந்து இது முழு பாடலையும் நான் எழுதி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிடையவே கிடையாது, இந்த பாடலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா இந்த பாடலை பாடி காட்டாவான்னு சொல்லிட்டு அரசர் முழு பாடலையும் பாடி காட்டுறாரு. இதை கேட்ட உடனே இந்த புலவருக்கு ஒரே ஆச்சரியம், அதே போல் ஒரே ஒரு பயமும் இருக்குது. என்னடா, பரிசு பொருட்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எழுதின பாடல்கள் இது ஏற்கனவே எழுதியிருக்கே, இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு, நேற்று தானே இந்த பாடலை எழுதி முடித்தோம் அப்படின்னு ஒரு குழப்பமும் வருது.
சரி, என் மேலே நான் பேசும் வார்த்தைகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த புலவரை வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு, சரி அமைச்சரை வேணால் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சருக்கும் தான் ஒரு 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 விஷயத்தை 2 முறை கேட்டால் அதையும் அவர் தங்கு தடை இல்லாமல் பேசுகிற ஆளாச்சே. அதனால் ஏற்கனவே அரசர் ஒரு முறை சொல்லியாச்சு, புலவரும் ஒரு முறை சொல்லியாச்சு. இதெல்லாம் கேட்ட அமைச்சர் ரொம்ப சரளமாக அந்த பாடலை பாடி முடிக்கிறாரு. உடனே உங்களுக்கு இந்த இதுலேயும் சந்தேகம் அப்படின்னா வேணால் என்னோடய வீரனை கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். வீரருக்கு தான் எதையுமே 3 முறை கேட்டால் அவரும் சரளமாக பேசிடுவார் இல்லையா? அவரும் 3 முறை கேட்குறாரு. கேட்ட உடனே அவரும் 3வது முறை கேட்ட அந்த பாடலை 4ஆம் முறை அவ்வளோ சரளமாக பாடி முடிக்கிறாரு வீரரும். இதையெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ஒரே தலை சுற்றலே வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அந்த மாதிரி எல்லாரும் வராங்க. எல்லா பாடலும் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிசு பொருள் கிடையாது. நீங்கள் பாடின பாடல்கள் அனைத்துமே நான் ஏற்கனவே கேட்ட பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எல்லா புலவர்களும் ஒரு இடத்துல சேர்றாங்க. சேர்ந்து இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, இது எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர்களுக்கெல்லாம் தலைமை புலவராக இருந்த மதிவாணன் அப்படின்ற ஒரு புலவரை போய் பார்க்க போகிறாங்க. போய் நடந்தது அனைத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அந்த புலவரை சரியாக கணிக்கிறாரு. இந்த அரசருக்கு ஒரு முறை எதை கேட்டாலும் அது திரும்பி சொல்லும் தன்மை கொண்டவராக இருக்கணும். அதனால தான் நீங்கள் சொன்ன உடனே அவர் அந்த பாடலை மனதில் ஏற்றிக்கிட்டாரு. ஒரு முறையிலே சொல்லிட்டாரு. அந்த புலவருக்கு 2 முறை கேட்டால் போதும் போல், அந்த வீரருக்கு 3 முறை கேட்டால் போதும் போல். அதனால தான் நீங்கள் பாடின பாடல்கள் அனைத்தையுமே திரும்ப சொல்கிற அளவுக்கு அவங்க திறமையோடு இருக்காங்க. சரி, அவருக்கு சரியான ஒரு வழி காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாடலை எழுதி எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அரசர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கொஞ்ச நாள் எந்த புலவரும் வராமல் இருந்தாங்க, இவர் எனக்கு நல்ல காலம் ஓட்டுறதுக்காக இவர் வந்திருக்காரு, இவளை வச்சு இன்றைக்கி நாளை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் வர சொல்கிறாரு. அந்த புலவரும் தன்னோட பாடலை பாடுறாரு. ஆனால் அந்த பாடல் அவ்வளோ எளிதாகவோ இல்லை யாருக்கும் புரியும் வண்ணமாகவோ இல்லை. ரொம்பவுமே இக்கட்டாகவும் சில வார்த்தைகள் உச்சரிக்க கூட கஷ்டப்படுற மாதிரியும் நிறைய ஒரு விதமான சிக்கலோடு அந்த பாடலை எழுதி முடிச்சிருப்பார். அதை கேட்ட உடனே அரசருக்கு ஒன்றுமே புரியலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, இருந்தும் ஒரு வார்த்தைகள் கூட அவரோட உச்சரிக்க கூட முடியலை. உடனே அமைச்சரை கூப்பிட்றாரு. உங்களுக்கு தான் இந்த பாடல் தெரியும்ல, இது ரொம்ப பழைய பாடல் தானே, உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் பாடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அந்த பாடல் தான் ஏற்கனவே கேட்டது கிடையாது இல்லையா? அது மட்டும் கிடையாது, அவருக்கு அந்த வார்த்தைகளே புரியலை. அப்புறம் எப்படி அவர் பாடுவார்? திருன்னு முழிச்ச உடனே சரி, அரசர் ஒரு வழியாக, சரி புலவரே, நீங்கள் பாடின பாடல் ரொம்ப புதிதான பாடல் தான், எனக்கு பாடலும் பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் பாடலோட எடை சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு பரிசு பொருட்களும் பொற்காசுகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே புலவர் சொல்கிறாரு, என்னோட பாடலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த அரண்மனைக்கு வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன புலவரே, இவர் என்னமோ நம்மளை வச்சு எதையோ காமெடி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பாறையில் தன்னோட பாடலை செதுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை அனைத்து பக்கமே கயிறு கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கே 50 வீரர்கள் தேவைப்பட்டாங்க. அந்த பாறையை இழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்த அரண்மனை வாசலில் நிற்க வச்சா அரசருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த கல்லோட எடைக்கு அவரோட நாடு முழுவதும் விற்றாலும் அதற்கான பொற்காசுகள் தர முடியாது. உடனே என்னடா, நம்ம ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு போட்டி இந்த அளவுக்கு, அதுவும் தன்னோட அரசு பதவியே பறிபோகும் அளவுக்கு ஒரு விபரீதம் வந்துருச்சே, நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு, நம்மளோட திறமையை தவறான வழியில் நம்ம பயன்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உடனே அரசர் தன்னோட தவறை ஒத்துக்கிறாரு. புலவரே, நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சிடுங்க, மற்ற புலவர்களுக்கெல்லாம் பரிசு தராமல் அவங்கள ஏமாற்றினது என்னோட மிகப்பெரிய குற்றம், அதை நீங்கள் மன்னிச்சு
அவர் கழுத்தில் இருந்த ஒரு முத்து மாலை வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு முத்து மாலை. இதை நீங்கள் தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கிட்டு மற்ற புலவர்களுக்கும் அவர்களோட பாடத்திற்கு ஏத்தாப்புல பரிசு பொருள் கண்டிப்பாக வழங்கப்படும். தயவு செய்து என்னை மன்னித்து இந்த முத்து மாலையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புலவர் வந்து உனக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடனை நான் எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்தேன். உன்னோட தவறை நீ உணர்ந்துட்ட, அதனால் உன்னோட தவறும் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து மாலை ஆகிய பரிசை வாங்கிக்கிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. மற்றவங்களுக்கும் தன்னோட பரிசு பொருட்களை அவங்க வள வச்சு அந்த புலவர்களுக்கு ஏற்றாப்புல பரிசு பொருட்களையும் கொடுத்து, என்னோட நாட்டில் இதுக்கப்புறம் எந்த புலவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற மரியாதையை இந்த நாடு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் சீரும் சிறப்பமாக செஞ்சு வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி அரசனே இருந்தாலும் அவரோட திறமையை சரியாக கையாளலை அப்படின்னா, தன்னோட திறமைக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து மகிடம் சூட்டிக்கிட்டா அப்படின்னா கடைசியில் நாட்டையே விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாலும் வரும். அதனால தான் தன்னோட திறமையை எங்கே தேவை, எதற்கு தேவை அப்படின்றத சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைனா அரசனை போல் ஆண்டியாக நேரிடும் அப்படின்றத மறக்காதீங்க. இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி.